சகோதரிகளுக்கு நான் சொல்ற கருத்து என்னன்னா, உங்களோட ஆண்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களோட ஆண்களை நீங்க வச்சு ஆகிரத்தை சம்பாரிச்சுக்கோங்க. உங்களோட ஆண்களை வச்சு நீங்க ஆகிரத்தை சம்பாரிச்சுக்கோங்க. மாப்பிள்ள அவரு என்னையோடைய தயாரிக்கணும், அவரை என்னையோடைய தயாரிக்கணும், அவர் இப்படி வேலைகளில் ஈடுபடக்கூடாது என்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகிரத்தை சம்பாரிச்சு கொள்ளலாம். அதனால உங்களோட ஆண்களை உற்சாகப்படுத்தி தைரியம் அனுப்பி வைங்க. பள்ளியில நடக்கிற வேலை வெட்டிகள் ஈடுபடுங்க, இந்த பொது வேலைகளில் ஈடுபடுங்க, இந்த நல்ல காரியத்தை நீங்கள் ஈடுபடுங்க என்று இந்த மனைவி கணவனை உற்சாகப்படுத்தி இந்த நல்ல வேலைகள்ல ஈடுபடுத்தினா, அவ கொஞ்சம் விட்டு கொடுத்தா, அவ இதுக்கு தைரியத்தை கொடுத்தா, இந்த மாப்பிள்ளை எவ்வளவு நல்ல காரியத்துல கணவன் ஈடுபடுவாரோ அவ்வளவு நன்மை அந்த மனைவிக்கு கிடைக்கும். சஹாபாக்கள் அப்படித்தான் உற்சாகப்படுத்தினாங்க. அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா சஹாபி, அவருடைய கால்ல வருத்தம், கால்ல காயம், அவருக்கு யுத்தத்துக்கு போவே இல்லை. உஹதுடைய யுத்தம் நடக்க போகுது. பிள்ளைகள் சொன்னாங்க, வாப்பா உங்களுக்கு காலையில தானே, நீங்க எதிங்க, நீங்க யுத்தத்துக்கு போக தேவையில்லை, நாங்க போறோம் யுத்தத்துக்கு. இல்ல இல்ல எனக்கும் போகணும், நானும் போகணும். அவர் பிள்ளைகள்கிட்ட கேட்டார், நீங்க எல்லாம் யுத்தத்துக்கு போயிட்டு ஷஹீதாவி சொர்க்கத்துக்கு போகணும், நான் மட்டும் இங்க நொண்டி நொண்டி இருக்கணுமான்னு கேட்டார். பாப்பா கேட்கிறார் மகன் கிட்ட, பிள்ளைகிட்ட. சுப்ஹானல்லாஹ். பிள்ளைகள் போயிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, யா ரசூலல்லாஹ், வாப்பாட நிலைமை இப்படி இருக்குது, தகப்பன் அவருக்கு போயிட்டு கொள்ளையில, ஆனா அவர் போகணும் என்றார், என்ன செய்யலையா? ரசூலுல்லாஹ் சஹாபிக்கு சொன்னாங்க, அம்ர் இப்னு ஜமூஹுக்கு, நீங்க போக தேவையில்லை, நீங்க இயலாதவர், நோயாளியா இருக்கிறீங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், எனக்கு போகணும் யா ரசூலல்லாஹ். நபியுடைய பேச்சை மறுக்கவும் இயலாது, ஆனா அவருடைய ஆசையை வெளிப்படுத்தினார். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. மனைவி உற்சாகப்படுத்தினா அவக்கு மௌனம், கணவன் ஷஹீதாவும் அல்லாஹ்வுடைய பாதையில போய், பெண்ணை போல பொம்பளைய போல வீட்டுல மௌத்தாக கூடாது மாப்பிள்ள கணவன். மனைவி உற்சாகப்படுத்தின அவ சொன்னா, நான் கண்டன், நான் இப்படி கண்டன், எனக்கு விளங்கிச்சு, நீங்க யுத்தத்துல இருந்து ஓடி வர மாதிரி விளங்கிச்சு. இவருக்கு இன்னும் ரோஷம் வந்து கணவன். அவர் கையேந்தி துவா கேட்டார், அல்லாஹும்ம லா தருத்தன்னி இலா அஹ்லி, யா அல்லாஹ், நான் உன்ட பாதையில போறேன், நான் உன்ட ஜிஹாதுக்காக போறேன், உஹதுடைய யுத்தத்துக்கு, என்னைய திருப்பி வீட்டுக்கு அனுப்பிடாத. எப்படி கேட்டுட்டு போறார். மேலான சௌலே, உஹதுடைய யுத்தத்துல அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டாங்க. புள்ளைகளும் பின்னுக்கால, வாப்பட பின்னுக்கால ஓடிக்கொண்டே இருந்தாங்க. புள்ளைகளும் ஷஹீதாக்கப்பட்டாங்க, வாப்பாவும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இந்த தகப்பனுடைய மையத்தை ஒட்டகத்துல வச்சு மதீனாவின் பக்கம் கொண்டு வர முயற்சி செஞ்சதுக்கு, ஒட்டகம் அது மதீனா பக்கம் வருவது இல்ல, உஹது பக்கம் தான் போகுது. உஹதின் பக்கம் போகுது ஒட்டகம். திரும்பி ஒட்டகத்தை அடிச்சு பார்த்தாங்க, எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தாங்க, அது அப்படித்தான் செய்தி வருவதே இல்லை. இந்த செய்தியை ரசூலுல்லாஹ்க்கு எத்தி வச்சதோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒட்டகத்துக்கு அப்படித்தான் ஏவப்பட்டிருக்கிறது, ஒட்டகத்துக்கு அல்லாஹ் அப்படித்தான் அறிவிச்சிருக்கிறான், அதனாலதான் அப்படி. நாங்க நினைக்கிறோம் நாங்க மட்டும்தான் எல்லா விளப்பத்தோட செய்யற, இந்த மிருகங்களே அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரக்கொல, மதீனாவுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல ஒவ்வொருத்தரும் ரசூலுல்லாஹ்ட கஸ்வா என்ற அந்த ஒட்டகத்துல பேர், அந்த ஒட்டகத்துல மூக்க நான் கயிறை பிடிச்சி ஒவ்வொருத்தரும் இழுத்தாங்க, அவங்களோட விட்டு எடுத்து கொண்டு போவோம். ரசூலுல்லாஹ் அவங்களோட வீட்டுக்கு அழைச்சு கொண்டு போவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உத்ருகுஹா ஃபஇன்னஹா மஅமூரா, அந்த ஒட்டகத்தை தயவு செஞ்சு இழுக்காதீங்க, அந்த பாட்டுல விட்டுருங்க, ஒட்டகத்துக்கு ஏவப்பட்டிருக்கு, யாரோட வீட்டுக்கு போவோம். அந்த ஒட்டகம் அப்படியே போயிட்டு 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 அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டு வாசல்ல தான் இருந்து கொண்டு, அவங்களோட வீட்டுல தான் ரசூலுல்லாஹ் தங்கினாங்க. அங்க இருந்து பார்த்தா மஸ்ஜிது நபவியை கட்டினாங்க. அதனால பெண்மணிகள், தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, உங்களோட ஆண்களை உற்சாகப்படுத்துங்க, நல்ல காரியங்களுக்கு உங்களோட பிள்ளைகளை அனுப்பி வைங்க. கன்சா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபி பெண்மணி, 4 ஆம்பளை புள்ள அவக்கு, அந்த 4 ஆம்பளை புள்ளைகளையும் நடக்க போற யுத்தத்துக்கு உற்சாகப்படுத்தினா, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வராபிது, இந்த ஆயத்தை ஓதி மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பாதையில போற நன்மையை சொல்லி உற்சாகப்படுத்தி, நாளைக்கு நடக்கிற யுத்தத்துல நீங்க 4 பேரும் கலந்து கொள்ளணும் என்றார். அந்த பிள்ளைகள் உம்மாட புத்திமதியை கேட்டு அந்த யுத்தத்துல ஈடுபட்டு வைத்து படிச்சு அந்த அத அரபுல சொல்லி சொல்லி யுத்தத்துல 4 பேரும் ஷஹீதானா, 4 ஆம்பளை பிள்ளைகளும் ஷஹீத். அதனாலதான் மஸ்ஜித்ல இருந்து கொண்டிருக்கிறோம் நாங்க எல்லாரும். அவங்க எல்லாம் டைம் இல்ல, பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும் இருந்தா மஸ்ஜித் அல்ல பன்சலையில இருந்திருப்போம் நாங்க, அல்லது சர்ச்சில் இருந்திருப்போம், பயா நல்ல பனையை கேட்டுக்கொண்டு இருந்திருப்போம்.
அந்த ஒரு கூட்டம் தியாகம் செஞ்சதுனால தான் நாங்க ஈமான் இஸ்லாத்தோடு இருக்கிறோம். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த இந்த கால நேரங்கள் பொறுமதியான நேர காலம். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்போம், குறைகளை மறைப்போம். குறை இல்லாதவங்க யாரும் இல்லை. நீங்க என்கிட்ட கேட்டா என்னைய பார்த்து என்கிட்ட நிறைய தவறுகள் இருக்கு. ஏண்ட விலகினும் எனக்கு விளங்காது, ஏண்ட குறைபாடு எனக்கு விளங்காது. நிச்சயமா அதை நீங்க தான் எனக்கு சொல்லி தரும். அன்பா இறக்கமா சொல்லி தந்தீங்கன்னா நான் கேட்டுக்கொள்வோம், நானும் கேட்டுக்கொள்ளணும். நான் மௌலவித்தானே, எனக்கு தெரியாத குர்ஆன் ஹதீஸா, நீ யார் என்னைய திருத்த? அப்படி போனேன்னா திருந்தவே கிடைக்காது. நானும் எதிர்பார்க்கணும், எங்களுக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நாங்க சொல்லிக்கொள்ளணும். நீங்க ஏதாவது என்கிட்ட குறைபாடு இருந்தா எனக்கு சொல்லித்தாங்க, நீங்க என்கிட்ட சொல்லணும். என்கிட்ட ஏதாவது குறைபாடு நீங்க கண்டா எனக்கும் சொல்லித்தாங்க. இப்படி போனோம்னா முன்னுக்கு மேல போயிட்டு கொண்டே இருப்போம், இல்லைன்னா நாங்க கீழே போயிட்டு கொண்டே இருப்போம். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட கால நேரங்களை இந்த அடிப்படையில இன்னும் நாங்க திருத்தி எங்களை நாங்க குறைகளை மறைப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தர குறைய மறைச்சா அல்லாஹ் அவருடைய குறைய துனியாலையும் ஆখিরাத்தையும் மறைப்பான். அந்த அடிப்படையில நாங்க நசீஹத்துடைய அடிப்படையில, தீன் என்றாவே புத்திமதி என்றாங்க நபி, அந்த அடிப்படையில நாங்க நல்ல காரியங்களுக்கு உதவியா இருந்து கொண்டு நாங்க ஒரு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்லடியானாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீவாக்குவானா.